டியூபை பாஸ் பண்ணி பார்த்து பண்றதுக்குள்ள ஒரே கடுப்பாகுது. ஐயோ பொண்ணுண்டு அந்த ரப்பர் எடு. ஏய் காலையில உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க, ரப்பர் எடுறி. மாமா நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். நாட்டு நடப்பு ரொம்ப முக்கியம். நாயை கூப்பிடுற நேரம் எலும்பு தூக்கி போட்டுலாம் போல. எங்க அந்த ரப்பர்? செல்லக்குட்டி நீ அந்த கத்திரிக்கோல் எடு. அப்பா போப்பா, நானே ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. கட்டிக்கிட்டதும் சரியில்லை, பெத்துக்கிட்டதும் சரியில்லை. தகப்பன்ற பொசிஷனுக்கு வந்துட்டாலே தனியா தான் கஷ்டப்படும் போல இருக்கு. இவ்ளோ சொல்றேனே, காதுல கேக்குதா பாரு. ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுதா பாரு. குழந்தைங்க கையில இந்த மாதிரி கூர்மையான ஆயுதெல்லாம் இருக்க கூடாது, சரியா? நல்லா ஆணு பொழந்துட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கா பாரு. டைம் மாதிரி பிள்ளைக்கு அந்த தேனை பத்தி சொல்லி கொடு ப்ளீஸ். சொல்லி கொடு, அந்த சாட்டை பாக்குறேன். அச்சுமா நான் பண்றத அப்படியே பண்ணு, ஓகேவா? ஏய் காலையில யாரு கொசு மருந்து அடிக்கிறது? மாமா அது கொசு மருந்து அடிக்கிற சத்தம் இல்ல, நான் தான் தேனு மாதிரி கத்துனேன். தேனு மாதிரி கத்துனி? மா தேன் மாதிரி கத்த கூடாதுமா. தேனை பத்தி 4 வார்த்தை சொல்லி கொடுக்கணும். குழந்தைக்கு புரியுதுடி. எருமை மாடு உனக்கு புரியுதா? சொல்லி குடுறீ ஒழுங்கா. அது முன்னாடியே சொல்லிருக்கணும். உனக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, ஒழுங்கா சொல்லி குடுறீ. சாமி. இந்த ஷாட்ஸோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபேன்சி Dress அமர்க்கலங்கள் பவர்ட் பை ஹரிஷ் கிராக்கர்ஸ்.